நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் பிரபல கொள்ளையன் கைது. கடந்த 26/2/2025 அன்று இரவு விபீஷணபுரம் கோவிந்தசாமி நகரில் வசிக்கின்ற சுலபா பட்டுச்சாமி என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்காக நடராஜன் கோவிலுக்கு சென்றுவிட்டு அடுத்த நாள் காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டு முன் கதவு துடைக்கப்பட்டு இருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது 6 பவுன் தங்கச்சங்கிலி காணாமல் போய்விட்டதாக கொடுத்த புகாரின் பேரில் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் பாஸ்கர் உதவி ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். இவ்வழக்கில் எதிரியை கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்கள் உத்தரவின் பேரில் சிதம்பரம் துணை காவல் கண்காணிப்பாளர் லாமிக் அவர்களின் அறிவுரின் பேரில் அமைக்கப்பட்ட தனிப்படை காவல் ஆய்வாளர் அண்ணாமலை நகர் அம்பேத்கர் மற்றும் காவலர்கள் ஆகியோர் கொண்ட தனிப்படையை சேர்ந்தவர்கள் நகரில் உள்ள CCTV கேமராக்களை தொடர்ச்சியாக கண்காணித்து இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரி 20 கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேட்டில் உள்ள தில்லை காளி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜேஷ் கணேசன் என்று தெரிய வந்தது. மேற்படி எதிரியை கைது செய்து அவரிடமிருந்து மதிப்பு ரூபாய் 3,60,000 மதிப்புள்ள 6 பவுன் தங்கச்சங்கிலி பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.